டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் மஷ்ரூம். ஒரு அருமையான மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி ரோட்டி ரைஸோட சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் ஈஸி ரெசிபியும் கூட. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி. இங்கே மஷ்ரூமும் கேப்சிகமும் சேர்த்து கிரேவி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம இந்த கடாய் மஷ்ரூம் செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கேப்சிகம்மை வதக்கி எடுத்துடலாங்க. கேப்சிகம் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் உள்ள ஒரு அருமையான வெஜிடபிள். இதில் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இந்த கிரேவிலெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்சிகம் குயிக்காக வெந்துடும். ஸோ நல்லா இப்படி வதக்கும் போதே ஒரு 2-3 மினிட் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடும்போது அது ஆல்மோஸ்ட் ஒரு 60% மேலே வெந்துருங்க. இப்படி வதக்கி செய்யும்போது ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இப்போ வதக்கியாச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது மஷ்ரூம்ஸ். இங்கே பட்டன் மஷ்ரூம்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு 250 கிராம் இருக்கும். இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சு. இதை அதே மாதிரி கேப்சிகம் மாதிரியே நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கிடலாம். இந்த மஷ்ரூமும் அதே மாதிரி தாங்க, குயிக்காக வெந்துடும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கும் போதே நம்மளுக்கு மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வெந்து வரும். அதாவது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மஷ்ரூம்லேயே தண்ணி விட்டு அது வெந்து வரும். குயிக்காக மஷ்ரூம் வெந்துடும். நல்ல இந்த வதக்கும் போதே ஒரு 60-70% மஷ்ரூம் வெந்துடும். இப்படி வதக்கி எடுத்து நம்ம செய்யும் போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இன்னுமே தண்ணி அதிகமாக விட்டு வெந்துருச்சு. இன்னொரு 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அந்த தண்ணியோடு எடுத்து அதே மாதிரி ஒரு தட்டில் வச்சிடலாம். மஷ்ரூம் ஆல்மோஸ்ட் ஒரு 70%க்கு மேலே வெந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு கேப்சிகமும் நல்லா ரெடியாக இருக்குது. மஷ்ரூமும் வதக்கி எடுத்து வச்சாச்சு. இனி கிரேவி செஞ்சுட்டு நம்ம இதை ரெண்டும் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாயை சூடு பண்ணி இங்கே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 கருவேப்பிலை, 2 வரமிளகாய். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த கருவேப்பிலை சோம்பு சீரகம்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ ஆனியன் சேர்க்கணும். இங்கே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ ஆனியன் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். நல்லா கிரேவி திக்காக இருக்கும். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிடணும். அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடுத்தது மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா மசாலா பொடி சேர்த்து நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக கிரைண்ட் பண்ணி நம்ம வதக்கி செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ஸ் டேஸ்ட்டு நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் தக்காளி வதங்கணும். ஸோ சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து கலந்து விடும்போது ஜஸ்ட் ஒரு 1-2 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக ரா ஃப்ளேவர் போய் நல்லா தக்காளி வதங்கிடும். ஸோ நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு கிரேவி திக்காக வேணும். ஸோ அதுக்கு வேண்டி நான் தண்ணி அளவாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த மாதிரி லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப சேர்த்துறாதீங்க. நல்லா லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்ததில் சூப்பராக கிரேவி ரெடி. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஜம்முன்னு நல்லா கமகமன்னு வாசனையோட கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி ரெடியாக வச்சுருக்கிற மஷ்ரூமும் கேப்சிகமும் சேர்த்துடலாம்.
நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மூடி வச்சு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மஷ்ரூம் கேப்சிகம் எல்லாம் வதக்கியாச்சு, அதுலேயே ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் மட்டும் வெந்தால் போதும். ஜம்முன்னு நம்மளுக்கு கடாய் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்ல கமகமன்னு வாசனையோட ஜம்முன்னு நம்மளுடைய கடாய் மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சப்பாத்தி ரோட்டி ரைஸோட சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.